ரிலீஸ் வந்து 60% பண்ணுறாங்க. அது மூலிமா இங்கே தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து நிறைய தேட்டரில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் படம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு மனசில், ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெசேஜில் ஒரு சின்ன மெசேஜ், சின்ன வயசில் நடந்த ஒரு சின்ன விஷயம் திருவண்ணாமலை அது இதாக ஒரு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இதை விமர்சனத்தை எழுதுங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஆடியன்ஸ் நாளைக்கு வருது வராது வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கிற மெயின் கேரக்டர் சரி அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சீங் ஆர் ஃபில்ம். சின்ன டீமாக இருக்கும், ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க, நிறைய கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன ஸோ வித் பிக் ட்ரீம்ஸ் உங்களால் உங்கள் ஹெல்ப்லால் ரீச் மோர் ஆடியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் ஒரு கருத்து இருக்குது, ஆக்ஷன் ட்ரில்லர் ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் தி ஹோல் ஆக்ஷன் அண்ட் வை தி ஹோல் ஃபிலிம் இஸ் அவைலபிள். ஸோ படத்தை பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் மியூசிக் இஸ் கம்ப்ளீட்லி இன்ட்ராக்டிவ். And Hari sir, thank you so much for letting us be part of this. எல்லாருக்கும் வணக்கம். நான் டெக்ஸ்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நம்ம இந்த டெக்ஸ்டர் படம் வெற்றி பண்ணுறதுக்கு இந்த படத்தோட டேரக்டர் சூரியன்கி இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், அண்ட் நம்மளுடைய ஹீரோ இருக்கட்டும், அபிஷேகா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஸோ வெல். ஸோ அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் இன்னொரு ஹீரோ ராஜீவ் அவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் என்னோட த்ரில்லர் மூவினால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீடியா பீப்புள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து வெற்றி பண்ணுறதுக்கு சவுண்டாக சொல்லுங்கள் சார். படம் நல்லா வந்துருக்கு, அது சப்போர்ட் பண்ணுறோம். அந்த படம் நிறைய பேர் படம் பாருங்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் மீடியா தேங்க்ஸ் சொல்லுவோம். உங்களோட எல்லோரும் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ படம் பார்த்துக்க விடல, ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெக்ஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் 14ஆம் தேதி. ஸோ இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் உங்களுடைய ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு கொண்டு வரதே ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ எங்களோட உத்தரா ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக நாங்கள் பண்ண ஜென்டில்வுமனுக்கு அப்புறம் டெக்ஸ்டர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். ஜென்டில்வுமனுக்கு பத்திரிகையாளர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, அதேமாரி இந்த டெக்ஸ்டர் படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது மன்னிப்புன்ற விஷயம் இன்றைக்கி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். அதை சின்ன வயசுலேயே ஒரு சம்பவத்தில் அந்த கதையில் வச்சுருப்பாங்க. அதை கேட்டதுனால ஒருத்தனுடைய லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸுடைய தலைப்பை பயன்படுத்தியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து ஹாலிவுட்டில் கிடைச்சிது. ஸோ இது வந்து ஒரு சிறிய முயற்சியாக வந்து ஒரு டீமாக இங்கே டெக்ஸ்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த பிரகாஷ் சார், ஒரு ராம் என்டர்டைனர்ஸ், அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஷாருவா தீபி சார், அப்புறம் டைரக்டர் சூரியன்ஜி ரொம்ப இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப எங்களுடைய சார்பாக ரொம்ப கொண்டு போய் பத்திரிகையாளர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சேர்த்ததில் வந்து பிஆர்ஓ வெங்கட் சார் வாங்க 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 ஒரு கிட்டத்தட்ட இந்த படத்தை சேர்க்கறதுக்கு எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக இந்த படம் உங்களுடைய ஒவ்வொரு வரிகள்லையும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ரிவ்யூஸ்லேயும் அதில் தான் வந்து இன்னும் சேரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் சேரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டாக்டர் கேரக்டர் அது வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த டெக்னாலஜி டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து எனக்கு ஏற்கனவே பழக்கமானதுனால அது கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அவருடைய சாருக்கு நன்றி சொல்கிறேன். கேமரா அண்ட் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராட்டாகவே பண்ணியிருக்காங்க. படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்.
குழந்தைக்கு வந்து இவ்வளோ வைலன்ஸ் இருக்குமா? அப்படி வயலன்ஸ் அப்படி கிடையாது சார். அவன் பாதிச்ச விஷயம் அது சின்ன வயசில் பாதிச்ச விஷயம். அந்த வயசுக்கு அவ்வளோ வைலன்ஸ் இல்லை கண்டிப்பாக அதாவது யாருக்குமே இருக்குது சார். எனக்கு சின்ன வயசில் நடந்திருக்கு சார். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கு. நான் எதுவுமே வெளியில் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அது எனக்கு தெரியாமல் நிறைய பேர் நான் பழி வாங்கியிருக்கேன், அது அவங்களுக்கு தெரியாது. இது வயலன்ஸ்ன்றது எல்லா ஏரியாவில் இருக்குது சார். நான் ஹாலிவுட்டில் நான் ஹாலிவுட் மூவில் தான் படிக்கணும்னு நினச்சேன். இங்கே நம்ம இதில் நிறைய ஊரில் நிறைய கிராமங்களில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதோட வயலன்ஸ் பயங்கரமான சார். இது கற்பனை உண்மை கதை சார். சில உண்மை சம்பவங்களை வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் சார். இதே கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா சார், கிராமத்து ஸ்கூலெல்லாம் பண்ணி அவங்க தெரிஞ்சிருக்கும். இந்த 1000% அவுத்துருவாங்க. அவுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க கோவம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஒரு லைனாக வச்சுட்டு இது பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூல் சார். எனக்கு வந்து அபிஷேக் சார் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இது பண்ணார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். ஓகே, எதுக்காக இவன் பண்ணுறான், ஓகே சைக்கோ பண்ணுறான் சார், எதுக்காக பண்ணுறான் விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் எனக்கு கேட்ச் ஆச்சு, நான் பண்ணுறேன்னு சொன்னார். நான் விஷயத்தை சொல்கிறேன். விஷயத்தை சொன்ன உடனே குட் முழுக்க என் கேமராமேன் சார். நம்ம கேமராமேன் ஆதி ஆதி சார் போய் மொத்த முறை காட்டி எத்தனை நாள் எடுத்தீங்க? மொத்தம் 18 ஹீரோவுக்கு வந்து இது மெமரி எரேஸ் பண்ணுறீங்க. இல்லை சார், இடையில ஒரு கேரக்டர் வந்து அவன் வந்து அடிக்கிறான். அடிக்கும்போது என்னோட ஆஃபீஸில் வந்து நீ பொண்ணு அந்த நம்பருக்காக நீ அடிச்சதை சொல்லும்போது ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து அப்படி இல்லை, ஆல்ரெடி ஒரு பொண்ணை நான் கால் வச்சிருக்கிறேன், அந்த பொண்ணு செத்துட்டான்ற விஷயம் தெரியும் ஒன்று அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய பேசுறீங்களே சார். இது வந்து நேச்சுரலான வார்த்தை சார். இன்றைக்கி வந்து சார் நான்வெஜ் வெஜிடேரியன் மாதிரி போச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வார்த்தை தான் சர்வ சாதாரணமாக இன்றைக்கி விளையாட்டு சார். இன்றைக்கி இருக்கிற கிரேட் இன்றைக்கி அப்சான்றது எல்லாம் பசங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு வேலையும் கிடையாது. அதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய படம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. நாங்கள் சார் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த கோபத்துக்கு அந்த அளவுக்கு மீறி கோபம் வரும்போது ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்ணாட்டி படம் ஃபுல்லாக அந்த இடத்துல எந்த இடத்துல வரும். படத்தில் ஏன் கொடுத்தால சென்சார் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தைகள்லாம். அப்படி இல்லை சார். இது வந்து நிறைய பேர் நினச்சிட்டாங்க இந்த ஒரு சாங் இருக்குது, கிளாமர் சாங் இருக்குது, அதனால ஏன்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் கேட்டோம் அவர்கிட்ட. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த சைல்டுஹுட் மர்டர் ஒன்று இருக்குது. சைல்டுஹுட் மர்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா நாங்கள் இது தராங்க. அது படமே வந்து கதையே அந்த அதை நாங்கள் எடுக்க முடியாது. சரி, அப்போ சொன்னாங்க எனக்கு கவலைப்படாது சார், ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் எங்களுக்கே ஓகே. நாங்கள் ஆல்ரெடி இப்போ கமர்ஷியல் ஹிட்டான ஒரு 4 படங்கள் பேரை சொன்னாங்க. அதெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் யாருமே தெரியாது. பெரிய பேனர் பெரிய ஹீரோ வந்ததுனால சின்ன பேனர் நல்லா இருக்குது. கண்டிப்பாக கூட நீங்கள் தைரியமாக ஏ சர்டிஃபிகேட் வாங்க. உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்கள். சென்சார் வந்து நாங்கள் அப்படி பேசுகிறோம். ஏ சர்டிஃபிகேட் பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க சார், கண்டிப்பாக நாங்கள் தான் சொல்லி சென்சாரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சைல்ட்ஹுட் கொலையில் வந்து அந்த ரசத்தை வந்து பிளர் பண்ணல கரெக்டுங்களா? ஆனால் வந்து இவர் வந்து துணி போய் காட்டும் போது அதை பிளர் பண்ணியிருக்காங்க. அதில் எதனால் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சைல்ட்ஹுட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பார்த்து சார் அவங்க என்ன சொல்கிறாங்க சார், எந்த ஒரு ஷீட்டுமே நீங்கள் லாங் ஷாட்டில் காட்டுங்க, டோட்டல் க்ளோஸ்அப் காட்டுங்க. க்ளோஸ்அப் பண்ணாதீங்க, ஜூம் பண்ணாதீங்க. நீ லாங் ஷாட்டில் அவுட்டு போட்டு நிறுவனத்தோட பிரச்சனை கிடையாது, நீ ஜூம் போகாத. அது நான் வந்து லெக்டர்லாம் காட்டுக்குண்டாக்காண்டி அவன் எங்கே வந்து போஸ்ட் பண்ணுற விஷயத்தை நான் க்ளோஸ் பண்ணி அதனால் அதை பற்றி ஒரு அபிஷேக் அது நிறைய கொடுத்தாங்க சார். இப்போ பார்த்தீங்களா டைட்டில் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ டெக்ஸ்டர்னு சொல்லிக்கிறேன், நிறைய பேர் புரியுமா? டஸ்டர்னா நாங்கள் என்ன நினச்சிருக்கோம் சார், போர்டில் அடிப்பாங்க பார்த்தீங்க அந்த டஸ்டர் சார். அது டெக்ஸ்டர். நிறைய பேர் டெக்ஸ்டர் நினச்சிக்காங்க, நிறைய பேர் டெஸ்டர் நினச்சிட்டாங்க. சார் டெக்ஸ்டர் வந்து ஒரு வெப் சீரிஸ் அமெரிக்காவில் வந்து 96 ஒரு 7 வருஷம் ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் பார்க்கும்போது அது கேள்வி நான் வந்து கேள்வி நல்லா தான் சைக்கோ த்ரில்லர் கேரக்டர் பேர் டெக்ஸ்டர். சரி, நம்ம கதையில் அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டர் சைட்டில் அந்த கேரக்டர் நேம் இது அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. உங்கள் பார்வையில் சைக்கோ யாருங்க, ஹீரோவா வில்லனா? சார் இது வந்து கதை பிரகாரம் ஏன்னா ஃபஸ்ட்டாக பூரா சைக்கோ மாதிரி ஹீரோ வைக்காம லாஸ்ட்டில் வந்து அவர் வந்து சைக்கோங்கிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனை கேட்க தான் சார் அது மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டோட்டலாகவே முழுக்க ஏதோ நடந்துருக்கு சேர்க்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு சம்மந்தமெல்லாம் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறது நல்லா இருக்குன்றது தான் நான் அப்படி அவருக்கு எதுக்கு 3 ஆபரேஷன் பண்ணணும்? பேசாம விட்டுருக்கலாம். அவர் ஏதோ பண்ண போறான்னு நினச்சிட்டு. இல்லை சார், அவன் நட்பு வாட்டத்தில் ஃப்ரெண்டு கேரக்டர் சார். எந்த ஒரு ஃப்ரெண்டும் கூட இருக்கும்போது அப்படியே விட்டுற மாட்டான் சார். அவன் வந்து லவ் அந்த பொண்ணு போய் இது பிடிச்சி செத்துருவான் போல இருக்கு. அந்த பொசிஷன் போகும்போது ஃப்ரெண்டு, அவன் டாக்டர் ஃப்ரெண்டு. அதனால் என்ன பண்ணுறான்னா ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவான்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை பழக்கிறதுக்காக பண்ணுறாங்க சார். சார் இருக்குது சார். வந்து இந்தியாவில் தான் சார் வரல, ஒரு வெளியுறவுலாம் அந்த கண்ட்ரிலாம் பண்ணியிருக்காங்க சார். பண்ணி டோட்டல் மெமரிஸ் ஆகி செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் நான் கட் பண்ணி ரொமான்ஸ் சீன்லாம் அவ்வளோ அழகாக படி சூப்பராக இருக்கும். இல்லை சார், என்ன மேட்டர்னா சார், லவ் வந்து ஆஃப்டர் ஓப்பனிங் நான் ஒரே சாங்லேயே எங்கள் லவ்வை டீப்பாக சொல்லி ஆகணும். அப்போ டீப்பாக சொல்லணும்னா வேறு வழியே கிடையாது. அடுத்து அதை பொண்ணு சாப்பிடுவோம். இல்லை ஹீரோயினா பதில் சொல்லிட்டீங்களா? நல்லா இன்னும் படிப்பாங்க. எல்லாம் நான் முதல்ல சொல்கிறேன் சார். கிளியராக அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சார். இப்போ எங்கள் தேட்டர் வந்து சார் இப்போ அறிவுத்திர ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி பண்ண படம் ஜென்டில் உமன், அது முன்னாடி ஒரு படம் பண்ணாரு. 3வது எங்கள் படம். எங்கள் படத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸர்னா டைட்டில் ஈஸரி டெக்ஸ்டில் ஒரு டைட்டில் ஈஸரி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் இது வந்து பெரிய இது எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. டெக்ஸ்டர் படம் எப்படி கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போ எல்லா பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் போய் ஏழு 2 வச்சு தான் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓடிடியில் பெரிய ஓடிடியில் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. உடனே செல்லிங் கேட்டட் பண்ணுறது. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி அதோட பொசிஷன் வச்சு ஆமாம் சார். டிமாண்டிக் காலனிக்கு அப்புறம் நான் அதே கண்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் கேப்டன் ஸோ அது தமிழில். அதுக்கப்புறம் மலையாளத்தில் நான் விஜயன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். தென் பவி கேர்டேக்கர்னு பண்ணியிருக்கேன். ஹிந்தியில் நான் சிச்சோரே ஒரு படம் பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் அம் சஃபரிங் ஃப்ரம் காதல், அதே அனந்த் தமிழ். இப்போ இந்த வருஷம் நான் நிறைய படத்தில் நீங்கள் கண்டிப்பாக அபிஷேக் பிரதர், இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் சீன் சொல்லும் போது டேரக்டர் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா உடனே? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கண்டிப்பாக. பட் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் எதுக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணேன். ஆஃப்டர் சம்டைம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நாங்கள் எல்லாம் ஒரு கேரக்டர் தான், ஒரு ஆக்டர் தான். எனக்கு எந்த கேரக்டரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில்லாக நான் பண்ணேன். அதுதான் என் ஜாப், அதுதான் என் கரெக்ட். ஃபேம் எல்லாம் செகண்டரி. மை ஒர்க் ஷுட் பி ஸ்போக்கன் அண்ட் மை ஒர்க் ஷுட் பி சீன். ஸோ எதுக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், எதுக்கு இந்த கேரக்டர் எவ்வளோ போவோம் அப்படியெல்லாம் நடந்து. இப்போ கேரளாலேயே இப்போ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் தே இன் ஸ்கூல் தே ஸ்டார்ட் ஃபைட்டிங். ஸோ மெனி மர்டர்ஸ் ஹேவ் ஹேப்பன் இன் ஸ்கூல். இது சும்மா நம்ம பேசியே இப்படி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஈகோ, நம்ம ஆங்கர் அதெல்லாம் ரொம்ப தப்பு. நிறைய விஷயம் நம்ம பேசினாலே தெரியுது. படத்தில் உங்களோட ஒர்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை இது நடிக்கும்போது உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படலையா? இல்லைங்க, பிகாஸ் எனக்கு ஏன் மனசுலையும் இந்த மாதிரி நானும் நிறைய புலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கும் அந்த கோவம் இருக்குது, அந்த ஆத்திரம் இருக்குது. இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் லைஃப் ஸோ ஸ்க்ரீன் லைஃப் எவ்வளோ கோவம் இருக்குது அதெல்லாமே ஸ்க்ரீன் லைஃப். இந்த படம் மலையாளத்தில் எப்போ ரிலீஸ் ஆகும்? மலையாளம் படம். ஆமாம் சார், மலையாளத்தில் நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்காக மலையாள நடிகளை அத்தனை பேரை போட்டுட்டு தமிழில் முதல்ல ரிலீஸ் பண்ணுறீங்க சார்? அப்படி இல்லை சார், இப்போ நம்ம பிளான் பண்ணும்போதே பை லாங்குவேஜ் தான் பிளான் பண்ணுவோம். தமிழ் மலையாளத்தில் பிளான் பண்ண முடியும். இதில் ஹீரோ மெண்டலு இவரு மெண்டலாக இருக்காங்களே. ஆனால் சார் ஒருத்தன் வந்து லவ்வால் மெட்டல் ஆகிறான், ஒருத்தன் வந்து லவ் பண்ணிருக்கால கடைசி வரைக்கும் மெட்டல் ஆகிறான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து என்ட்ரி ஆகி அவன் சைல்டுஹுட் நடந்ததுனால மென்டலாக இது பண்ணுறான். சார் இந்த மென்டல் நம்ம பேசுவாங்க சார், அது ரொம்ப ஒரு பிளாங்கெட் மனநோயாளி. ஆமாம், தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் காசஸ் எல்லாமே கூப்பிட்டு தான் மென்டல். ஆமாம், அப்படின்னு கொடுக்கலாம். வை டஸ் திஸ் இரிட்டேஷனோ, வை டஸ் ஆங்கர் ஆல்சோனோ நம்ம சும்மா பேசுகிறதுக்கு அவன் மென்டல் தான் அப்படி சொல்லுவோம். அது தப்பு. ரொம்ப இல்லை நான் நீங்கள் சொல்கிற அர்த்தத்தெல்லாம் கேட்குறேன். எல்லாருமே ஒரு வித மனநோயாளிங்க. கரெக்ட். அதில் ஒன்று உங்களுக்கு அந்த நோய் இருக்குது, அவ்வளோதான். அதில் ஒன்று எனக்கு அது தெரியாமல் சொல்லலை. கதாநாயகத்தை காட்டுறாருன்னு காட்டுறீங்க. கதாநாயகத்தை ஒரு காட்டுறாருன்னு காட்டுறாரு. ஆமாம் சார், சின்ன வயசு அப்போது சார் சின்ன வயசுக்கு இருக்குது சம்பந்தம். அப்போது சின்ன வயசு ஒன்றும் புரியல, அப்போ தெரியல. இப்போ நான் பெருந்தா ஆகிட்டேன், வயசு வந்துட்டேன். இப்போ காட்டுற காருங்கன்னா அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போ கோவம் வர தானே செய்யும். சரி சார். சார் அந்த இல்ல கேரக்டர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, அதே தப்பை ஹீரோவும் பண்ணுற வச்சுருக்கீங்க, அது ஏற்க முடியாது. சார் அது வந்து நான் ரிவீல் பண்ணல. இல்லை நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம் தான். என்னதான் இருந்தாலும்
அவன் பண்ண விஷயங்கள் கண்டினியூ பார்த்தீங்களா, இவனை விட்டு மறுபடியும் கண்டினியூ தான் சார் பண்ணுவான். அவன் பேசிக்கலி சைக்கோ ஆகிட்டான். சைக்கோ ஆனது வந்து சின்ன வயசில் ஒரு கலை பண்ணியிருக்கான், நெக்ஸ்ட்டு லவர் பண்ணியிருக்கான், நெக்ஸ்ட்டு தங்கச்சிட்டு ஒரு கேரக்டர் பண்ணி வந்துருக்கான், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்படி இவனை விடுறதை விட போகிறதான பெஸ்ட்டு. அதெல்லாம் அவன் திங்க் பண்ணுவான். அவனுடைய லைஃப் இதாச்சுன்னும் போது கடைசியில் முடிவு ஓகே இவனுன்னா கொலை பண்ண தான் கரெக்டாக பண்ணுறான். நீங்கள் கதை பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஃபிலிம் பார்த்துருக்கீங்க. அவன் சாதிக்கோட கேரக்டரே அந்த இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட் தான் அவன் லைஃப்பில், அந்த ஹை பாயிண்ட் தான். இந்த ஹை பாயிண்ட் அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் வேறு ஒன்றுமே யோசிச்சு. ஸோ அவனோட எண்டிங் அதுதான். அங்கே தான் அவன் ஃபுல் ஸ்டாப் பண்ணுவான். அதுக்கு தான் அவன் அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் மேலே அதே மாதிரி கான் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். அதுமாரி சாதிக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஏன் இந்த பெயர்கள் ஒற்றுமை ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா? அப்படி இல்லை சார், எனக்கு கேரக்டர் அப்படி வரீங்க. ஓகே இப்போதான். ஏன்னா நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கேள்வி இல்லை. இல்லை சார், அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்னோடய சைல்ட்ஹுட்டில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன். கான் ஆகட்டும், சாதிக் ஆகட்டும், அந்த ஆதின்றது என் கேமராமேன் பேசுகிறேன், யாமினின்றது என் கிளாஸில் என் கூட பண்ணுறது இவ்வளோ டோட்டலாகவே ட்ராவலிங் பண்ண கேட்டேன். இது எதனால் மலையாளத்தில் போய் ஆட்கள் படிச்சீங்க சார்? இது வந்து நான் விருப்பப்பட்டு மலையாளத்தில் சார், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு சார். நான் இங்கே தமிழ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும் சார். மலையாளத்தில் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆப்ஷன் கிடைச்சு ஒரு படம் ஒன்று இருக்குது கண்ட்ரியில். சார் இங்கே வந்ததை என் நம்பர் மிஸ் பண்ண சொல்லுவோம். நான் தான் என்ன பண்ணேன் சார், இது பை லாங்குவேஜ் பிளான் சார், தமிழ் மலையாளம் பை லாங்குவேஜ். யமகாதைன்னு படம். எஸ் சார். அந்த ஆளும் தமிழன் தான். ஆ ஆந்திராவில் போய் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி விட்டார். ஆமாம் சார். அதேமாதிரி நீங்களும் இப்போ கேரளா போய் ஆளை பிடிச்சி விட்டீங்க. ஆமாம் சார். அவரும் 10 தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணார். ஓடிடி செம்ம காசு கொடுத்துட்டார். அதே மாதிரி இந்த படமும் நிச்சயமாக ஓடிடியில் செயலாகும். கண்டிப்பாக சார். நீங்கள் சாதாரணமாக எதுவுமே சொல்ல மாட்டீங்க சார், அப்படி சொல்கிறீங்கன்னா இல்லை கண்டிப்பாக. உண்மையிலே அதாவது டெரர் நான் பயங்கர ஒரு ஹெவி டெரர் நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் எந்த சந்தேகம் இல்லை. சும்மா மியூசிக்லேயே போட்டுட்டு காய்ச்சி மியூசிக் கற்றுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த அந்த கான் கேரக்டரு, ஹீரோ கேரக்டரு, முதிர் கேரக்டர் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி மனித இது வந்து உங்களுக்கு தெரியும் சார். எல்லாமே உங்களுக்கு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஒரு இடம் வச்சுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண ஒரு 5 பேர் வச்சுருவாங்க. அதை வச்சு தான் பிளே. அது மாதிரி ஒரு கிரவுண்ட் வச்சுட்டு அந்த கிரவுண்டில் எனக்கு கிடைச்ச 4 ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே நடக்கிற ஒரு சம்பளம் இருக்காங்க. பின்னாடி அவங்க தோற்றம் அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கு. அது மட்டும் செட் பண்ணி இருக்கீங்க. ஆமாம். எஸ் சார். எஸ் சார். ஆதிஸ்வரருடைய அவன் தான் அவரையே கொலை பண்ண அவர் ஓடணும்னு அவர் ஓடிடுறாரு. ஹீரோ வந்து உட்காந்து குத்து இருக்காரு. அவர் ஓடலை. தன்னாலுக்கு வருஷம் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் உள்ளாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவங்களை காப்பாற்றி தான் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. இல்லை அவருக்கு தானே வெறி நிறைய இருக்கு. கண்டிப்பா. 3 பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ தேடுறாரு, அவங்க அம்மா அப்பா அடைச்சி வச்சுட்டு இருக்காரு, இன்னும் அவங்க மகளை தெரியுங்க. 4 பேருக்கு வெளியே இருக்கும் போது கடையில் அவர் தானே எல்லாம் பண்ணணும். கேட்டது கேட்டாலும் போய் திடீர்னு வந்து நான் தான் கொள்றேன்னு சொல்லி சம்மந்தமே கிடையாது. அவர் தான் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் செஞ்சதான் அவர் பண்ணியிருப்பார். இது பாதிக்கப்பட்ட ஒரு டீமே இருக்குது. பாதிக்கப்பட்ட ஹீரோ ஒருத்தர் இருக்கான், பாதிக்கப்பட்ட கதையே நீங்கள் பராமரிச்சும் போது அடைச்சி வச்சிருக்காரு, குழந்தை பெருசாகிறது அதுதான் போது அவர் பண்ணி சார். அது ஒன்று கடைசியில் ஒரு வயசான ஒரு ஃபைட் பண்ணுறாரு. யார் அவரோட அசிஸ்டன்ட் தான். கானோட அசிஸ்டன்ட். கானோட அடையாளு அவர் வந்து அவருக்கு எப்படி வந்தார்? ஏன்னா இவங்க வந்து 2 பேர் தான் வந்தாங்க. ஆமாம் அவர் திடீர்னு சாதிக் சொன்னார். சார் அவங்களுக்கு சாதிக்கு மெசேஜ் சொன்னாங்க. எல்லாருக்கும் குரூப் மெசேஜ் போட்டோம். ஆமாம்.